அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். துலாம் ராசியினருக்கு செவ்வாய் பயிற்சியை பற்றிய பலன்களை பார்க்க போகிறோம். முறைப்படி துலாம் ராசியினருக்கு 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் உரியவர், அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் கலஸ்திரஸ்தானத்திற்கும் உரியவர் செவ்வாய். அவர் 10ஆம் இடத்தில் நீச்சம் அடைகிறார். 10ல் நீச்சம் அடைவதால் உழைப்பு அதிகமாக இருக்கும். விளைச்சலுக்கு ஏற்ற விலை கிடைப்பது சற்று கடினமாக இருக்கும். லாபம் குறையும். இருந்தாலும் அடிப்படை வசதி குறையாது. மற்ற கிரகங்கள் பரவாயில்லாமல் இருப்பதால் ஓரளவு நன்மைகள் பெருகும். ஏற்கனவே துலாம் ராசியினருக்கு 6ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகு 5 கிரகங்கள் இணைவு உள்ளது. அஸ்தமத்தில் குரு இருக்கிறார். ஆகவே துலாம் ராசியினருக்கு மற்ற கிரகங்கள் ஓரளவு பரவாயில்லை. சூரியனை பொறுத்தவரை அரசியலில் ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட உங்கள் செல்வாக்குக்கு எந்த விதமான பங்கம் ஏற்படாது என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன. பேச்சிலும் பேட்டிகளிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக உங்கள் கருத்துக்களை வெளியிடுவது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்துவது சற்று சிரமம். கெட்ட சகவாசம் கூடாது. விவசாயத்தை பொறுத்தவரை விளைச்சல் பரவாயில்லாமல் இருக்கும். ஆனால் நல்ல விலை எதிர்பார்க்க முடியாது. கால்நடைகள் அபிவிருத்தி கிடையாது. அடுத்து பெண்களுக்கு குழந்தைகளை குறை சொல்ல வேண்டாம். பொறுமை மிகவும் அவசியம். குடும்ப நிர்வாகத்தில் கவனம், நிதானம் வேண்டும். நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களுடன் அளவாக பழக வேண்டும் என்பதை கிரக நிலைகள் சாட்டுகின்றன. செவ்வாய்க்கிழமைகளில் தாங்கள் செய்ய வேண்டியது, செவ்வாய்க்கிழமைகளில் சிவப்பு நிற ஆடைகளை அணிய வேண்டும். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். கலைத்துறையை பொறுத்தவரை யாரிடமும் நெருங்கி பழக வேண்டாம். எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் தங்களுக்கு கடன் தொந்தரவு உண்டாகலாம். வீண் விமர்சனங்கள் உண்டாகலாம். மற்றபடி செவ்வாய் பேச்சினால் நன்மை பெற வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.